jolly time, jolly time. Jolly time, jolly time. Jolly time, jolly time வந்தாச்சு. கேளுக்கின்ற சண்டையெல்லாம் மூஞ்சாச்சு. Jolly time வந்தாச்சு. ஹலோ குட்டீஸ், பிரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள் எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி கூட நம்ம ஒரு முக்கியமான காரியத்தை பற்றி தான் குட்டீஸ் பார்க்க போகிறோம். அது என்ன தெரியுமா? பல பேரோட வாழ்க்கையில் தோல்விக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் லேசினஸ், சோம்பேறித்தனம். காலையில் ஏஞ்சிக்கும் போது சோம்பேறித்தனம், பைபிள் படிக்க சோம்பேறித்தனம், ஏன் சாப்பிட்றதுக்கு, முக்கியமாக ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கு பெருசாக சோம்பேறித்தனம் படுவோம் இல்லையா? ஆனால் இந்த சோம்பேறித்தனம் பட்டால் வாழ்க்கையில் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்க முடியாது குட்டீஸ். இதை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லட்டுமா? ஒரு சின்ன எறும்பு போயிட்டு இருந்து தான். அதுக்கு கீழே ஒரு அரிசி கிடச்சிது. அந்த அரிசியை தூக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கும் போது பக்கத்தில் இருக்கிற பட்டாம்பூச்சி பார்த்துட்டு சிரிச்சுட்டே சொல்லிச்சான், நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, ரெஸ்ட் எடு அப்படின்னு. அதுக்கு எறும்பு சொல்லிச்சான், இன்னைக்கு கஷ்டப்பட்டு கொண்டு போனதான் நாளைக்கு எனக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு. காலங்கள் போக போக மழைக்காலம் வரும்போது இந்த எறும்புக்கு சாப்பிட்றதுக்கு நிறைய இருந்துச்சான், பயத்திரமாவும் இருந்துச்சான். ஆனால் இந்த பட்டாம்பூச்சிக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லையா. அதால எதுவுமே பண்ண முடியலையா, ஒரே பசியா இருந்துச்சான். இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது குட்டீஸ்? அந்த எறும்பு அந்த நேரத்துல சோம்பேறித்தனம் பட்டு அப்புறம் எடுத்துக்கலாம், அப்புறமா சேகரிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அந்த நேரத்துல சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இருந்திருக்காது. இதே போலதான் குட்டீஸ், நம்மளோட வாழ்க்கையிலயும் சோம்பேறித்தனம் பட்டுட்டு அப்புறமா எல்லாத்தையும் பண்ணிப்போம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்மளோட வாழ்க்கையில ஒண்ணுமே பண்ண முடியாது குட்டீஸ். நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம எஃபர்ட்ஸ் போடணும், இன்னைக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும் குட்டீஸ். நீங்க எல்லாரும் பண்ணுவீங்க தானே? ஓகே, நம்ம இப்போ கூட ஷார்ட் ஃபிலிம் தான் பார்க்க போகிறோம். எல்லாரும் ரொம்ப கவனமாக பாருங்க. அதுலேருந்து உங்ககிட்ட நாங்கள் கேள்விகள் கேட்போம், சரியா? இப்போ நம்ம ஷார்ட் ஃபிலிம் பார்ப்போம். ஓவர் டு ஷார்ட் ஃபிலிம். அடேடே, ஆளே பார்க்க முடியல. அதான் இப்ப பாத்துட்டீங்களே. என்ன சொன்ன? ஒண்ணும் இல்லக்கா, பிரைஸ் தி லார்ட்னு சொன்னேன். நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். ஓ அப்படியாம்மா, பிரேஸ்லாட்மா. இது என்ன புது ஸ்கூட்டியா? இத பார்த்தா புது ஸ்கூட்டி மாதிரியா தெரியுது? என்னது? இல்லக்கா, பழசுதான்னு சொன்னேன். அக்கா, உள்ள டேனி தனியா இருப்பான், ஸ்கூல் முடிச்சுட்டு டயர்டா இருப்பான். நான் போய் ஏதாவது செஞ்சு கொடுக்கணும். நான் கிளம்பட்டுமா? சரி சரி போ, நான் அப்புறமா வரேன். யாரு வம்பலுக்கு கிடைப்பான்னு அலையுது பாரு. அக்கா கிட்ட இருந்து காப்பாத்துனதுக்கு தேங்க்யூ ஜீசஸ். என்னடா பண்றீங்க? ஹாய்மா, நாங்க ஹோம்வொர்க் பண்றோம். எத்தனை தடவை சொல்லிருக்கேன் டிவி பாத்துக்கிட்டே ஹோம்வொர்க் பண்ணாதன்னு. ஆமா, அவன் அழுறான். மா, அத அவன்கிட்டயே கேளுங்கம்மா. ஏன்டா அழுற? ஆண்டி ஆண்டி வாடா ஹோம்வொர்க் பண்ணலன்னு கூட்டு வந்துட்டு என்ன வேலை வாங்குற ஆண்டி. அப்படி என்னடா பண்ண அவன்? அது வந்து டேய் டேவிட், உங்க அம்மா தேட போறாங்க, போய் சொல்லிட்டு வந்துரு. பரவாயில்லடா, கால் பண்ணி சொல்லிக்கலாம். எனக்கு நிறைய ஹோம்வொர்க் இருக்கு, சீக்கிரம் முடிக்கணும். இருடா, இப்பதானே வந்திருக்கோம். இந்த பேக் எடுத்தாங்க வை. வாடா எழுதலாம். டேய் இருடா, டிவி பார்க்கலாம். நீ எதுக்கு அழுகுற மிக்ஸி? டேய் டேவிட், கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வாயேன். அகாடமியோட டெக்னாலஜி ரொம்பவே நல்லா இருக்கு. அப்புறம் அவங்களுடைய என்ரோல்மென்ட் ரொம்பவே அற்புதமா இருக்கு. இது எல்லாம் இங்க பாருங்க கடைக்காரே, உங்க வேண்டுதல் கடவுளுக்கு கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன். மோட்டோ சீக்கிரமா வா, டானு கிட்ட இருந்து அந்த இந்தடா. காப்பாத்தி ஆகணும். இல்ல
நீங்க ஜான பிடிக்க கூடாது. ட்ரக் திரும்ப வந்துருச்சுன்னா என் கடையை நான் மூட வேண்டியதா. என்னதான் வெளிநாட்டுக்காரன் நம்ம ஊர்ல வந்து கடைய போட்டாலும் அவன் வண்டிய வந்த அன்னைக்கு எவனோ ஆட்டைய போட்டுட்டான்ல. இதுவே சென்டிமெண்டா அவனுக்கு உதைக்கும் சீக்கிரம் காலி பண்ணிடுவான். ஆனா அந்த ட்ரக்க கண்டுபிடிச்சிட்டா என் வாழ்க்கை அவ்வளவுதான். இல்ல இல்ல, நான் உங்களை போக விட மாட்டேன். அட மோட்டு, எங்க பாரு. டே டேவிட், சமோசா வேணாலும் சாப்பிட்டுக்க, எல்லாமே உனக்குதான். சாப்பிடு. இந்த ஃபேன் ஆன் பண்றா, ரொம்ப வேகுது. கிடையாது இது நம்ம கிராமத்தோட கௌரவ பிரச்சனை. இது ஏதாவது செஞ்சே ஆகணும். நம்ம கிராமத்தோட மானம் பெருசா இல்ல சமோசாவா? சமோசா தான். மோட்டு இல்ல 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 இல்ல, சமோசா ஒண்ணு பெருசு இல்ல. ஒண்ணே ஒண்ணு. அப்பா, டேவிட், அந்த டோரை மட்டும் லாக் பண்ண. ஏ மோட்டு, அழுவ வேண்டிய நேரமா இது? எப்பவுமே ஃப்ரீயா தர மாட்டான். இன்னைக்குன்னு பார்த்தா அவன் ஃப்ரீயா சமோசா கொடுத்தான். அதையே கெடுத்துட்டியடா மண்டையா. மோட்டு, இந்த ஊரோட மானம் பெருசா இல்ல அந்த சமோசா பெருசா? யோசிச்சு பாரு. அவன் கடை சமோசானாலே ரொம்ப டேஸ்டா இருக்கும். அடே மோட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வண்டியை கொஞ்சம் வேகமா தான் டே ஓட்டு. டேவிட், மட்டும் அந்த ஃப்ரிட்ஜ் மேல ஸ்நாக்ஸ் இருக்குடா, போய் எடுத்துட்டு வாடா. டேய், நான் ஹோம்வொர்க் எழுதவா இல்லனா போவா? டேய் கோச்சுக்காதடா, போய் எடுத்துட்டு வாடா. ஜான பிடிக்கிறது. இந்தாடா, இதுக்கு மேல வேலை வாங்குன அழுதுருவேன். சரிடா, கோச்சுக்காதடா. மோட்டு, அங்க பாரு, அந்த ட்ரக் வருது. சீக்கிரமா வா, அதுல குதிச்சிடலாம். டே டேவிட், அந்த ரிமோட் எடு, வேற சேனல் மாத்தலாம். சத்தம் கேக்குது, என்னன்னு சீக்கிரம் போய் பாருங்க. பஸ் பஸ் மோட்டு டேய் சோம்பேறி, உன் கூட ஹோம்வொர்க் எழுத வந்து பாரு, என்ன அடிக்கணும்? ரிமோட் பக்கத்துல தானே இருக்கு, இது கூட எடுக்க முடியாத உன்னால? டேய், எங்கடா இருக்கு? கண்ணு தெரியலையடா. டேய், நல்லா கண்ணை திறந்து பாருடா, உன் பக்கத்துல தானடா இருக்கு. தெரியலையடா, நீ எடுத்து கொடு. பாருங்க ஆண்டி, அப்பதான் நீங்க வந்தீங்க. வீட்டுக்கு ஹோம்வொர்க் எழுதலான்னு கூட்டு வந்துட்டு வேலை வாங்குற ஆண்டி. வீட்டுக்கு வந்த பிள்ளைகிட்ட இப்படியே நடந்தப்ப? ஃப்ரெண்டு தானம்மா, சின்ன அலுப்பு தான் பண்ண சொன்னேன், அதுக்கு போய் ஓவரா சீன் போடுறான். உன்னோட சோம்பேறித்தனத்துக்கு ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ண பேர் வச்சு ஏமாத்திட்டு இருக்காத. சாரி டேவிட், 2 பேரும் எழுதுங்க, ஆன்டி போய் டீ போட்டு கொண்டு வரேன். சரி ஆண்டி. யாரு? என்ன ஸ்கூல் மேமா? ஹலோ மேம். நல்லா இருக்கீங்களா மேம்? ஃபைன் மேம். நீங்க டெனியோட ஹோம்வொர்க் நோட்டை செக் பண்றீங்களா இல்லையா? மேம், ஒரே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா வருது. நல்லா படிக்கிற பையன், எக்ஸாம் எழுதும்போது கரெக்டா எழுதுறான், ஆனா ஹோம்வொர்க் எழுதும்போது நிறைய மிஸ்டேக் பண்றான் மேம். மேம், கொஞ்சம் நீங்க என்னன்னு செக் பண்ணுங்க மேம். ஓகே மேம், நான் என்னன்னு பாக்குறேன். என்ன பண்றான் இவன்? முதல்ல போய் கேப்போம். டேனி, நோட்டு கொடு. எதுக்குமா? ஏண்டா, உன் நோட்டை நான் பார்க்க கூடாதா? இந்தாங்கம்மா. உன் மிஸ் கால் பண்ணாங்க. எதுக்குமா? உன்னோட ஹோம்வொர்க் நோட்ல ஒரே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காம். இல்ல ஆண்டி, கரெக்டா தான் எழுதுனேன். ஐயோ, நான் உன்னோட நோட்டு சொல்ல டேவிட், டேனியோடத சொன்னேன். ஐயோ, மாட்டி விட்டுருவோம் போல இருக்கே. அது ஒண்ணும் இல்லம்மா, கரெக்டா தான் எழுதிருக்கேன். அது எப்படி எக்ஸாம்ல மட்டும் ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கு, ஹோம்வொர்க் நோட்ல மட்டும் எப்படி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகுது? அந்த டீச்சருக்கு சரியா கண்ணு தரல போல இருக்கு ஆண்டி. இவன் வேற நம்மள மாட்டி விட்டுருவோம் போல இருக்கே. டேவிட், உன் நோட்டு கொடு. பாருங்க ஆண்டி. என்ன 2 பேர் நோட் புக்கும் ஒரே ஹேண்ட் ரைட்டிங்ல இருக்கு? ஹே டேனி, உண்மையை சொல்லு, இது டேவிட் ஹேண்ட் ரைட்டிங் தானே? உன்னோட நோட்ல எப்படி வந்துச்சு? உண்மையை சொல்றேன் இல்ல மேம் கிட்ட சொல்லவா? அது வந்துமா. டேவிட், நீயாவது உண்மையை சொல்லு, இல்லைன்னா உங்க அம்மா கிட்ட சொல்லிடுவேன். வேணாம் ஆண்டி,
டேனி தான் எனக்கு ஹோம்ஒர்க் பண்ணி கொடுத்தா உனக்கு ஸ்டிக்கர் கலெக்ஷன் தரேன்னு சொன்ன ஆண்டி. ஏண்டா உன்னோட ஹோம்ஒர்க் நீ எழுத மாட்டியா சோம்பேறி? எழுதுனா கை வலிக்குதுமா. இனிமே இப்படி பண்ண அவ்வளவுதான். டேவிட், அவன் என்ன சொன்னாலும் இனிமே எழுதி கொடுக்க கூடாது, ஓகேவா? ஓகே ஆண்டி. டேனி, டேனி, என்னங்கம்மா? அம்மாக்கு லேட் ஆயிடுச்சு. ஹாட் பாக்ஸ்ல டிஃபனும் லஞ்சும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிட்டுரு. லீவன் சும்மா டிவி பார்த்துட்டு இருக்காத. வெளியே பர்ஸ்ல அமௌண்ட் இருக்கு. வேணி ஆண்டி பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. வந்து கேட்டா அமௌண்ட் கொடுத்து விடு, ஓகேவா? ஓகேமா. நீ பாட்டு தூங்கிக்கிட்டே இருக்காதடா. சரி வரேன். ஹலோ ஹலோ. ஹலோ தம்பி, நான் வேணி ஆண்டி பேசுறேன்ப்பா. யாரு, என்ன வேணும்? நான் வேணி ஆண்டிப்பா. அம்மா ஏதாவது பணம் கொடுத்தாங்களாப்பா? தெரியல, ஈவினிங் அம்மா கிட்ட வந்து பேசுங்க. மா, ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தீங்களா? காலையில இருந்து எத்தனை தடவை கால் பண்ண, ஏன்டா எடுக்கல? திரும்பி பார்த்தது கால் பண்ணிருக்கலாம்ல. அப்புறம் பண்ணிக்கலாம்னு விட்டம்மா. காலையில வேணி ஆண்டி கிட்ட அமௌண்ட் கொடுக்க சொன்னல, ஏன்டா கொடுக்கல? மறந்துட்டமா. அப்புறம் கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஏண்டா அந்த ஆண்டி நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அவங்க பொண்ணுக்கு முடியல தானே நம்ம கிட்ட பணம் கேட்டாங்க. உன்னோட சோம்பேறித்தனத்தினால இன்னைக்கு அமௌண்ட் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க? அவங்க தம்பி ஹெல்ப் பண்ணாங்களாம், போன் பண்ணி சொன்னாங்க. அதான் ஹெல்ப் கிடைச்சிருச்சுலமா. ஆமா கிடைச்சிருச்சு, ஆனா நமக்கு கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோம்ல. நீ பைபிள்ல எஸ்தர் ஸ்டோரி படிச்சிருக்கல, அதுல மோர்தகாய் எஸ்தர் கிட்ட சொன்ன ஒரு ஹைலைட்டான வேர்ட் சொல்லு பாப்போம். நீ சும்மா இருந்தா இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வேற வழியா வரும்னு சொன்னாரு, அதுவாமா? குட். பாத்தியா, உடனே செயல்படாட்டி நமக்கு தேவன் கொடுக்கிற வாய்ப்பை இழந்துருவோம். எஸ்தர் உடனே செயல்பட்டாங்க. அவங்களும் அவங்க குடும்பமும் தேசமும் பாதுகாக்கப்பட்டுச்சு. டேனி, உன்னோட சோம்பேறித்தனத்தால நம்ம உதவி செய்யற வாய்ப்பை இழந்துட்டோம். அப்படியாமா? சரி விடு, நம்ம ஒரு கேம் விளையாடலாம் வா. என்ன கேம்மா? வெயிட் பண்ண சொல்றேன். இந்த பால் வச்ச கேம்? ஆமா, நான் உனக்கு 1 நிமிஷம் டைம் தரேன். அந்த 1 நிமிஷத்துக்குள்ள 10 பாலுக்கு மேலயாவது பிடிக்கணும். அப்பதான் நீ வின்னர். விளையாடலாமா? ஓகேமா. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. சூப்பர் டேனி, 6 பால் பிடிச்சிட்ட. தேங்க்யூமா. ஆமா, பிடிக்கலன்னா தோத்துருவேனே. ஒரு கேம் தானே, அப்புறமா பால பிடிக்கலாம்னு நினைச்சிருந்தா வின் பண்ணிருக்க முடியுமா? முடியாதுமா. பாத்தியா, அந்தந்த வேலைய அந்தந்த நேரத்துல செய்யணும். சோம்பேறித்தனமா இருந்தா வின் பண்ண முடியாது. இங்க பாரு, பைபிள் சொல்லுது, நீதிமொழிகள் 21:25ல வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். அப்படின்னா சோம்பேறியால எதையுமே சாதிக்க முடியாது. சாரிமா. இனியாவது அந்தந்த வேலைய அந்தந்த நேரத்துல செய். உன்னோட வேலைய நீயே சரியான நேரத்துல செய். சோம்பேறித்தனமா இருக்காத. உனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை சரியான நேரத்துல பயன்படுத்திக்கோ, ஓகேவா? ஓகேமா, இனிமே சோம்பேறித்தனமா இல்லாம எல்லா வேலையும் கரெக்டா செய்றேன். குட். என்ன குட்டீஸ், எல்லாரும் ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்களா? அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். அதுலேருந்து நீங்கள் கற்றுட்டு இருந்திருப்பீங்க.
டேனி மட்டும் கடைசியில் அந்த கேமில் பாலை பிடிக்காம அப்புறம் பிடிச்சிக்கலாம் இப்போ எதுக்கு அப்படின்னு விட்டுருந்தானா அவனால் அந்த கேமில் வின் பண்ணியிருந்திருக்க முடியுமா குட்டீஸ்? இல்லவே இல்லைல்ல. அந்த நேரத்தில் அவன் முயற்சி எடுத்தான், அதனால் மட்டும்தான் அவனால் கேமில் வின் பண்ண முடிஞ்சுது. கேம்கே அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் அதனது நேரத்தில் நேர்த்தியாக நம்மளோட காரியங்களை செய்யும் போது மட்டும்தான் ஆண்டவர் நம்மளை மேன்மையாக நடத்துவார் குட்டீஸ். சோம்பேறித்தனம் கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு விஷயம். எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கணும் குட்டீஸ், ஓகேவா? இப்போ கூட நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஸோ எல்லாரும் ரெடியாக இருந்துக்கோங்க. ஏசப்பா அவங்களோட கூட பேசுவாங்க, ஓகேவா? நம்ம மெசேஜ் கேட்கலாம். ஓவர் டு மெசேஜ் டைம். பிரைஸ் அலாட் குட்டீஸ், உங்கள் எல்லாத்துக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் விடுமுறை நாட்களை ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக கொண்டாடிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ரிசல்ட் வந்திருக்கும், அடுத்த வகுப்பு போகிறதுக்காக இப்போவே நீங்கள் ஆயத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. சரி, இந்த நாளில் நம்ம கொஞ்ச நாட்களாக ஒரு சில தலைப்புகளை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கி நம்ம குறிப்பாக எதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா லேசினஸ், சோம்பேறித்தனம், சோம்பல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்லோத்ஃபுல் அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு ஆதாரமாக உள்ள கதையை நம்ம பார்த்துட்டோம், அதில் உள்ள சில காரியத்தை நம்ம படிச்சுக்கிட்டோம். இதுக்கு ஆதாரமாக இன்னொரு வசனத்தை நான் சொல்கிறேன். அந்த வசனத்தை வச்சு நம்ம இன்றைக்கி சில காரியங்கள், ஒரு அழகான ஒரு சம்பவத்தை நம்ம தியானிக்க போகிறோம். நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன், கவனிங்க. காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இதில் பார்க்கிங்க தானே, எபேசியர் 5வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது, காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும். இப்போ நம்ம வாழ்கிற காலம் கடைசி காலம். இந்த உலகம் முடிகிற தருணத்துக்கு வந்துட்டு ஏசப்பாவோட வருகை வர்றதுக்கு நம்ம ஆயத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த நாட்களில் காலத்தை நம்ம சரியாக பிரயோஜனப்படுத்திக்கிடணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா நமக்கு ஆலோசனை சொல்கிறாங்க. பிரயோஜனப்படுத்திக்கிடணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பயன்படுத்திக்கிடணும். சரியாக அந்த நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா எச்சரிக்கிறாங்க. சரியா? ஒரு நிமிஷம், ஒரு வினாடி கூட நம்ம வீணாக செலவு பண்ணாமல் அதை சரியாக பிரயோஜனப்படுத்திக்கணும், பயன்படுத்திக்கிடணும். சும்மா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாரும் காலத்தை கழிக்காம பயன்படுத்தணும் அப்படின்னு ஏசப்பா சொல்றாங்க. அப்படி பயன்படுத்தாதவங்களை வேதம் என்ன தெரியுமா சொல்லும்? சோம்பலானவன் அப்படின்னு சொல்லி சொல்லும். இதுக்கு ஆதாரமா இன்னொரு வசனம் நம்ம பார்க்கலாம். பாருங்க, பைபிள ஏசப்பா சொல்லி வச்சிருக்காங்க, பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே. மத்தேயு 25வது அதிகாரம் 26வது வசனம். ஏசப்பா ஒரு உதாரணம் சொல்றாங்க. ஒரு எஜமான் வெளியூருக்கு போற நேரத்துல வேலைக்காரன்ட்டு ஒரு பொறுப்பை கொடுக்கார். இந்த பொறுப்பை வாங்கின வேலைக்காரன் அதை குழி தோண்டி புதைச்சு வைக்கிறான். தன்னோட தாளந்துகள் அதை புதைச்சு வைக்கிறான். அதை புதைச்சு வச்சு பயன்படுத்தாம நேரத்தை வீணா செலவழிச்ச வேலைக்காரனை பார்த்து ஏசப்பா என்ன தெரியுமா சொல்றாங்க? சோம்பனுமான வேலைக்காரன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சோம்பேறித்தனமா நம்ம காலத்தை பயன்படுத்தக்கூடாது. சரியா? இதுக்கு ஆதாரமா ஏசப்பா வேதத்துல ஒரு வசனம் சொல்லி வச்சிருக்காங்க. அதை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நான் அடிக்கடி தியானிக்கிற அந்த வசனம். இதை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. சோம்பேறியே, யாரை பார்த்து தெரியுமா ஏசப்பா சொல்றாங்க? நம்ம எல்லார பார்த்து. சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். நீங்க எல்லாரும் எறும்பை போய் பாருங்க, அது எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கு, எவ்வளவு கவனமா இருக்குன்னு சொல்லி அதை பார்த்து நீங்க ஞானம் அடைஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க சும்மா இருக்கீங்க, நேரத்தை வீணா செலவழிக்கிறீங்க அப்படின்னா எறும்பை போய் பாருங்க. யாராவது எறும்பு தூங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? யாராவது எறும்பு சும்மா இருக்கு அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? அது வேகமா போகும், வேகமா வரும், ஏதாவது பொருள் எடுத்துட்டு போகும், சாப்பிட போகும். அது சும்மா இருக்கவே இருக்காது. அதனால தான் ஏசப்பா சுறுசுறுப்பான உயிரினத்துக்கு அதை ஏசப்பா சொல்றாங்க. அதை மாதிரி எப்பவும் ஆக்டிவா இருங்க, சுறுசுறுப்பா இருங்க, சோம்பேறித்தனமா இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து சொல்றாங்க, அதுக்கு பிரபு கிடையாது, அதுக்கு அதிகாரி கிடையாது, அதுக்கு ஒரு பின்னாடி லீடர். நம்ம அம்மா அப்பா சொல்றாங்க, ஏ எந்திரி, இதை செய், இதை படி அப்படின்னு சொல்லி மம்மி, டாடி, டீச்சர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, புஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தெரியுமா? இதை மாதிரி யாரோ ஒருத்தங்க அவங்களுக்கு ஆர்டர் போடுறதே கிடையாது, அவங்கள கண்ட்ரோல் பண்றதே கிடையாது. அது அதோட வேலையை சரியா செஞ்சுக்கிட்டு இருக்கும். அதுக்கு லீடரே கிடையாது, அது கரெக்டா வரிசையா தான் போகும். என்னைக்காவது எறும்பு புத்தை பார்த்துருக்கீங்களா? அது நேரா கரெக்டா லைன் போட்டு போகும். நம்ம வீட்டில் எங்கேயாவது நம்ம ஏதாவது நல்ல ஸ்வீட்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா அதை தேடி கரெக்டா வந்துடும். அதுக்கு யாருமே சொல்லிக் கொடுக்க வேண்டாம், அதுக்கு ஆகாரம் எங்க இருக்குன்னு சொல்லி தேடி போயிடும். அதோட ஆகாரத்தை ஃபுல்லா, அதுக்கு தேவையான சாப்பாடை ஃபுல்லா அது சேகரிச்சுக்கிட்டே இருக்கும். கோடை காலத்துல அதுக்கு இதுதான் சரியான காலம், இந்த நேரத்துல நம்ம ஆகாரத்தை ஃபுல்லா சேர்க்கணும், சாப்பாடெல்லாம் சேர்க்கணும்னு சொல்லி அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்குமா, ரொம்ப ஆக்டிவா இருக்குமா.
சரியா? இந்த எறும்பு லீடர் கிடையாது, அதை யாரும் கைட் பண்ணல, ஆனா அதோட வேலையை சரியா செஞ்சுக்கிட்டே இருக்கு. இதை பார்த்து நீங்க ஞானம் அடைங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கங்க அப்படின்னு ஏசப்பா சொல்றாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு அடுத்து ஏசப்பா அதுக்குள்ள உள்ள வசனத்தை சொல்றாங்க. நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 9வது வசனத்துல ஏசப்பா சொல்றாங்க, சோம்பேறியே எவ்வளவு நேரம் நீ படுத்திருப்பாய். நிறைய பேர் வீட்டுல காலையில மம்மி டாடி சொல்லுவாங்க, எலும்பு ஜெபம் பண்ணு பைபிள் படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? வீட்டுல இன்னும் கொஞ்ச நேரம், மணி இன்னும் ஆகல, இன்னும் நேரம் ஆகல, இத்தனை மணிக்கு நான் எழுந்திருக்கேன் இப்படி சொல்லி நீங்க டயத்தை கடத்திக்கிட்டே இருப்பீங்க. அப்படி நீ எவ்வளவு நேரம் நீ தூங்குவ அப்படின்னு ஏசப்பா கேட்கிறாங்க. 10வது வசனத்துல இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. அப்படி பெட்ஷீட் எடுத்து மூடிக்கிட்டு தூங்கணும்னு சொல்லி நமக்கு என்ன வரும்? அதைத்தான் பார்த்து ஏசப்பா என்ன தெரியுமா சொல்றாங்க? சோம்பேறின்னு சொல்றாங்க. நீங்க அப்படி இருக்கிற ஒரு நபரா இருப்பீங்க அப்படின்னா ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாங்க, நீ சோம்பேறி, இப்படி இருக்காத. அப்படி நீ இருந்த அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? ஆவிக்குரிய தரித்திரம். நம்ம ஜெபத்துல குறைவுபட்டு, வேதத்துல குறைவுபட்டு, பரிசுத்த வாழ்க்கையை இழந்து, ஜெபத்தை இழந்து, ஏசப்பா விட்டு தூரமா போகக்கூடிய ஆவிக்குரிய தரித்திரம். நல்லா கடினமா உழைக்கிறவங்க, நல்லா வியாபாரம் பண்றவங்க வீட்டுல தூங்கிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா வியாபாரத்துல எப்படி அடுத்த லெவல்ல வர முடியும்? நல்லா படிக்கிற காலத்துல படிக்காம தூங்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மார்க் எப்படி நல்லா ஸ்கோர் பண்ண முடியும்? எப்படி அடுத்த லெவல் நம்ம போக முடியும்? இன்னும் கொஞ்சம் தூங்கலாம் அப்படின்னு நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம தரித்திரத்திலேயே, குறைவுபட்ட நிலையிலேயே தான் நம்ம இருப்போம் அப்படின்னு ஏசப்பா சொல்றாங்க. அதனால இன்னைக்கு ஏசப்பா இந்த எறும்பு மூலமா உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன அப்படின்னா, இந்த சோம்பேறித்தனம் இன்னைக்கு எனக்கு வேண்டாம், இனிமேல நான் சுறுசுறுப்பான ஒரு நபரா இருக்க போறேன் அப்படின்னு ஏசப்பாட்டை இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுக்க போறீங்க. உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் எறும்பு எவ்வளவு ஆக்டிவா இருக்கு, எறும்பு எவ்வளவு சுறுசுறுப்பா செயல்படுது. அப்படி செயல்படுறதுனால எறும்புக்கு ஒரு பஞ்ச காலம்னு சொல்லி அதோட வாழ்க்கையில வரவே வராது. நல்ல மழை காலம், சாப்பாடு கிடைக்கிறதுக்கு வெளியில போக முடியல அப்படின்னா அது கூட்டுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சதை எடுத்து சாப்பிடும். அதனால இது எழுப்புதலின் காலம், ஜெபிக்கிற காலம், சுவிசேஷத்தை அறிவிக்கிற காலம், தீவிரமா செயல்பட வேண்டிய காலம். இந்த நேரத்துல நம்ம சும்மா இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம பின்னாடி ரொம்ப கவலைப்பட வேண்டிய இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்த்தோம் தானே, எஸ்தர் அவங்க செயல்பட வேண்டிய காலத்துல சரியா செயல்பட்டாங்க. மொர்தெகாய் மூலமா ஒரு ஆலோசனை வருது, அதை நீங்க இந்த ஸ்டோரியில கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு ஜெபிக்கிற காலம், ஜெபத்தை விடக்கூடாது, இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் வேதத்தை வாசிக்கணும், இன்னும் ஏசப்பாவுக்கு பரிசுத்தமா இருக்கணும், இன்னும் ஆண்டவருக்காக வைராக்கியமான காரியத்தை செய்யணும், உங்க வேலையில இன்னும் நான் நல்லா படிக்கணும், இன்னும் அடுத்த லெவல் போகணும். இந்த மாதிரி நீங்க செயல்பட்டா மட்டும்தான் நீங்க காலத்தை பிரயோஜனப்படுத்துற ஒரு நபரா இருக்க முடியும். ஒரு நிமிஷம் ஏசப்பா, நான் சோம்பேறியா என் வாழ்க்கையை செலவழிக்க கூடாது, சும்மா நேரத்தை செலவு பண்ணக்கூடாது, சும்மா இருந்தேன், செல்போன் பார்த்தேன், வீடியோ பார்த்தேன், பிரயோஜனம் இல்லாத காரியத்துல நேரத்தை செலவு பண்ணேன், அப்படி இருக்கவே இருக்கக்கூடாது. பிரயோஜனப்படுத்திக்கங்க. ஒரு நிமிஷம் அப்படி கண்ண முடியும், ஏசப்பா நான் இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் என் கூட சேர்ந்து இணைந்து, ஏசப்பா இந்த நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள்னு சொல்லி சொன்னீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கன்னு சொல்லி சொன்னீங்களா ஆண்டவரே. நாங்க காலத்தை பிரயோஜனப்படுத்த ஆண்டவரே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் காலத்தை பிரயோஜனப்படுத்த கிருபை கொடுக்கும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. வீணா நேரத்தை செலவு பண்ணாம ஆண்டவரே வேதத்தை தியானிக்கிறதுல, ஜெபிக்கிறதுல, தங்களோட வாழ்க்கையை தகுதிப்படுத்துகிறதுல, ஆண்டவரே வாழ்க்கையை தகுதிப்படுத்தி கொள்ளுகிற காரியத்துல செலவு பண்ணட்ட ஆண்டவரே, பிரயோஜனமான காரியத்துல செலவு பண்ணட்ட ஆண்டவரே. அந்த கிருபை உடைய பிள்ளைகளை மூடட்ட ஆண்டவரே. ஆண்டவரே ஜெப ஆவியினால நிரப்புங்கப்பா. சோம்பேறித்தனம் இயேசுவி நாமத்தினால மாறட்டும். தூக்கத்தின் ஆவி இயேசுவி நாமத்தினால மாறட்ட ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை உற்சாகத்தின் ஆவியினால நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே எப்பவும் உடைய பிள்ளைகள் சுறுசுறுப்பா இருக்கட்ட ஆண்டவரே. அந்த கிருபையினால கர்த்தர் உடைய பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. எறும்ப போல சுறுசுறுப்பா இருக்க ஆண்டவரே, எறும்ப போல எப்பவும் ஆக்டிவா இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கிருபை கொடுக்கும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. தேவரீர் அப்படி செய்ய போகிற அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்துல என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என்ன குட்டீஸ், எல்லாரும் மெசேஜ் கேட்டிங்களா? அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன்.
வேதத்தில் கூட ஒரு அழகான வசனம் சொல்லியிருக்கு, சோம்பேறியே நீ எறும்பின் இடத்தில் போய் சுறுசுறுப்பை கற்றுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ குட்டீஸ், எறும்புக்கிட்ட இருந்து அவ்வளோ விஷயத்த நம்ம கற்றுக்கலாம். ஏன்னா எறும்பு அவ்வளோ சுறுசுறுப்பாக நடந்துக்குமா குட்டீஸ். ஒரு எறும்பே அந்த அளவுக்கு நடந்துக்கும் போது நம்மளாம் எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கணும் இல்லையா? ஸோ டெய்லி உங்களோட காரியத்தை செய்ய மறந்துடாதீங்க. எதுவுமே தள்ளி போடாமல் அதன் டைமில் ரைட் டைமில் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாகவும் இருக்கும். உங்கள் சக்ஸஸ்ஃபுல் லைஃப்க்கும் அதை லீட் பண்ணும் குட்டீஸ். ஓகேவா? இப்போ கூட லாஸ்ட் வீக் கேட்ட கொஷினுக்கான வின்னர்ஸ் லிஸ்ட்டை இப்போ பார்ப்போமா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் குட்டீஸ். ஒருவேளை உங்கள் நேம் இன்னைக்கு வரல அப்படின்னா கவலையே படாதீங்க. இன்னைக்கு கேட்க போகிற இந்த கேள்விக்கு ரைட் ஆன்சரோட உங்கள் ஃபோட்டோவை அமிச்சிங்க அப்படின்னா அடுத்த எபிசோடில் உங்கள் ஃபோட்டோவோட டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கான கேள்வி என்னன்னு பார்ப்போமா? கேள்விக்கான பதில சீக்கிரமா கீழே தெரியுற இந்த நம்பருக்கு உங்க போட்டோவோட அனுப்ப மறந்துடாதீங்க. சீக்கிரமா அனுப்புங்க, அப்பதான் உங்க போட்டோவை நெக்ஸ்ட் எபிசோட்ல டிஸ்பிளே பண்ணுவாங்க குட்டீஸ். ஓகேவா? இப்போ கூட நாம இந்த ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களை நான் அடுத்த ப்ரோக்ராம்ல சந்திக்கிறேன். until then bye bye. ஜாலி டைம் ஜீசஸ் ரிடீம்ஸ் மினிஸ்ட்ரீஸ், நாலுமாவிடி, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் 628211. For 24 hours prayer support 04639353535. God bless you.